ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் ராயல் இண்டோ அரபிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஒரு ரெசிபி ப்ரெட்டையும் முட்டையும் வச்சு தான் நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த நம்மளுடைய ஒரு தோட்டத்தை ஒரு சின்னதாக ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை வேக வச்சு அது நம்ம நல்லா உதிரியாக நல்லா ஸ்ட்ரெட்டர் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்து நம்ம ஒரு வானலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதில் ஒரு 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் சேர்த்து வதக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூனு மிளகாய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மசாலாவோட ஒரு 1/2 டீஸ்பூனு உப்பு சேர்த்துருக்குறோம். மசாலா நல்லா வெங்காயத்தில் மிக்ஸ் ஆன பிறகு அந்த உதிரியாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற பாயில்டு முட்டையை, வேக வச்ச முட்டையை நம்ம இதில் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவோட கிண்டி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்க முடியும். அடுத்தது ஒரு 2 முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பும், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சோண்டு மல்லித்தலை இதெல்லாம் போட்டு நல்லா அடித்து வச்சுக்குவோம். இது வந்து அந்த ப்ரெட்டை நம்ம நினச்சி ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இது போல் எல்லா ப்ரெட்டையும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்குவோம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அந்த கட் பண்ண அந்த ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உள்ளடத்தை உள்ளே வச்சு, முட்டையை உள்ளே வச்சு, இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி மூடி வச்சுக்குவோம். மூடி வச்சுக்கிட்டு அந்த முட்டையில் நனைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இன்னொரு வானலியில் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த முட்டையை பரட்டி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். அருமையான, சிம்பிளான, ஈஸியாக உடனடியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம கெச்சப் வச்சு தொட்டு சாப்பிட்லாம்.
ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு நல்லா பிடிக்கும் இது. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.